அனைவரும் வாழ்க வளமுடன். நண்பர்களே, இந்த பதிவில் நாம் கவியரசர் கண்ணதாசனுக்கும் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களுக்கும் கவிதை எழுதுவதில் அல்லது பாடல் வரிகள் எழுதுவதில் உள்ள மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை பற்றி பார்க்க போகின்றோம். இது என்னுடைய தனிப்பட்ட ஆப்சர்வேஷன். கவியரசர் கண்ணதாசனுக்கும் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களுக்கும் பாடல் வரிகள் எழுதுவதில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம், ஒரு இன்ட்ரெஸ்டிங் வித்தியாசம் உள்ளது நண்பர்களே. முந்தைய என்னுடைய பழைய பதிவுகளில் கவியரசர் கண்ணதாசனுக்கும் ஷேக்ஸ்பியருக்கும் கவிதை வரிகள் எழுதுவதில் உள்ள ஒற்றுமையை பற்றி கூறியுள்ளேன். கவியரசர் கண்ணதாசனும் ஷேக்ஸ்பியரும் ஒருவித எக்ஸாஜரேஷனுடன் கவிதை வரிகளை வடித்துள்ளார்கள் என்பது மிகையில்லை. அது மிகப்பெரிய உண்மை. கண்ணதாசன் எழுதுகிறார், ஆட்டி வைத்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ கண்ணா. இந்த பாடல் வரிகளில் மிகப்பெரிய ஒரு மிகைப்படுத்துதல், எக்ஸாஜரேஷன் உள்ளது நண்பர்களே. அதை நாம் உணர வேண்டும். இதேபோல் ஷேக்ஸ்பியர் எழுதுகிறார், கடவுளுக்கு நாம் சுட்டிப்பையன் கையில் இருக்கும் பட்டாம்பூச்சிகள் போல் அவர்கள் நம்மை படைத்து ஆட விடுகிறார்கள் என்று. கவியர் கண்ணதாசனின் ஹிட்டான அனைத்து பாடல் வரிகளிலும் இந்த எக்ஸாஜரேஷன், மிகைப்படுத்துதல் உள்ளது. அதுதான் அவர் பாடல் வரிகளை உடனே மக்களிடம் கொண்டு சென்றது, மக்களை ஆட்டி படைத்தது என்றால் மிகையில்லை. அது மிகப்பெரிய உண்மை. இதே மிகைப்படுத்துதல், எக்ஸாஜரேஷன் கொண்ட ஷேக்ஸ்பியரின் வரிகள் மக்களை உடனே சென்றடைந்தது. மிகப்பெரிய பாதிப்பை மக்கள் மனதில் அன்றும் ஏற்படுத்தியது, இன்றும் ஏற்படுத்தி வருகிறது. இருவர் கவிதைகளிலும் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு நல்ல கருத்து அவர்கள் ஞானத்தில் உதித்துவிட்டால் அங்கே ஒரு ஃப்ளோ இருப்பதை காணலாம். இருவர் கவிதை வரிகளிலும் ஒரு தெளிவை, நல்ல தெளிவை பார்க்கலாம். கருத்துக்கள் ஒரு வரியிலிருந்து மற்றொரு வரிக்கு தெளிவாக ஓடுவதை பார்க்கலாம். இருவர் ஞானத்திலும் கருத்துக்கள் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து வருவதை காணலாம். இருவர் ஞானத்திலிருந்தும் அந்த கருத்துக்கள் பொளவளவென்று ஈஸியாக கொட்டியதை பார்க்கலாம். எந்தவித ஃபோர்ஸ் இன்றி, ஸ்ட்ரெயின் இன்றி. ஆங்கில அகராதியை வடித்த ஆசிரியரான டாக்டர் ஜான்சன் குறிப்பிடுகிறார் ஷேக்ஸ்பியரை பற்றிய கட்டுரையில், ஷேக்ஸ்பியர் நாடகத்திற்கு உரையாடல், டயலாக் எழுதுவதில் மிகச்சிறந்தவர், திறமை வாய்ந்தவர் என்று. அவர் எழுதிய நாடக உரையாடல்கள் டிராமாட்டிக் பொயட்ரி, நாடக கவிதைகள் என்று பிரபலமாக அழைக்கப்படுகிறது. டாக்டர் ஜான்சன் மறுபடியும் குறிப்பிடுகிறார், ஷேக்ஸ்பியர் நாடக உரையாடல்களை அந்த நாடக